வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லைம் லைரிக்ஸ் மெசேஜில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நாம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை பற்றி பார்த்துட்டே இருக்கோம். ஆஸ் அ கவுன்சிலர் என்கிட்ட ஒரு கேஸ் ரெஃபர் ஆச்சு. ரொம்ப வேடிக்கையான ஒரு இன்றைக்கு நான் அதை மனசில் நினச்சி பார்க்குறேன். அந்த குழந்தைய 4வது படிக்கிற குழந்தை. அந்த குழந்தை அது சூயிசைடல் நோட் எழுதி வச்சிருக்கு பென்சிலில், ஒரு சின்ன பேப்பரில். அதுவே ஒரு என்வலப் தயார் பண்ணி அந்த என்வலப்பில் போட்டு அந்த மேடம் கிளாஸ் டீச்சர் என்கிட்ட பதட்டத்தோடு சார் இது மாதிரி ஒரு சூயிசைடல் நோட்டு கொடுத்துருக்கு சார். எந்த கிளாஸ் மேடம்? 4th ஸ்டாண்டர்ட் சார். அப்படியா? அந்த குழந்தைங்க இருக்க வாசலில் நிற்க வச்சுருக்கோம் சார். குழந்தைங்கள ஏதாவது மிரட்டினீங்களா? அந்த குழந்தைய ஏதாவது மிரட்டினீங்களா? இல்லை மிரட்டல சார். எங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது சார். எப்படி ஒரு குழந்தை போய் இந்த மாதிரி சூயிசைட் நோட்டு எழுதும்? அதுலேயும் அந்த வாசகங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் அசந்துருவீங்க சார். சரிம்மா, நீங்கள் ரொம்ப ஒரு பில்டப் கொடுக்குறீங்க, குழந்தைய அனுப்புங்க, நீங்கள் போயிடுங்க அப்படின்னு. இந்த குழந்தை பயந்துட்டே என் முன்னால் உட்காந்துது. அது உக்காந்தா அதோடைய கண்ணு மட்டும்தான் தெரியுது, அவ்வளோ குட்டி. இந்த பக்கம் வரவழைச்சு அந்த குழந்தைய என் பக்கத்தில் உட்காந்துது. என்னடா கண்ணு எழுதுனேன் அப்படின்னு இப்படியே பார்த்துட்டே இருந்தது. அந்த குட்டி கவர் அதுவே பண்ணியிருக்குங்க, அதுவே செஞ்சு கவர் செஞ்சு ஒட்டியிருக்கு. 4வது படிக்கிற குழந்தை அப்படி கவர் பண்ணிலாம் ஒட்டி. அதை எடுத்து பார்த்தேன். நான் பார்த்தா ஒரு பொண்ணு பேர் எழுதியிருக்கு. யாருமா அந்த பொண்ணுன்னு? என் கிளாஸ்மேட் அப்படின்ச்சு. இந்த பொண்ணு என்னை டார்ச்சர் பண்ணுவதால், சீன் போடுவதால், அதெல்லாம் எழுதியிருக்கு. அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணுவதால், சீன் போடுவதால் நான் டிப்ரெஸ் ஆகிவிட்டேன். இந்த வார்த்தைகள்லாம் 4வது படிக்கிற குழந்தைக்கு டிப்ரெஸ்ன்ற வார்த்தை எப்படி வரும்? நான் டிப்ரெஸ் ஆகிவிட்டேன், எனவே நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன். என் தற்கொலைக்கு மறுபடியும் அந்த பொண்ணு பேரை போட்டு இவள் தான் காரணம் அப்படின்னு எழுதியிருக்கு. அதோட இந்த குழந்தை கையெழுத்தில் எழுதியிருக்கு பென்சிலில், இந்த கோடு போட்ட பேப்பரில். நான் சொன்னேன், சீரியல்லாம் பார்ப்பியா? நான் பார்க்க மாட்டேன், எங்கள் அம்மா பார்ப்பாங்க. சரி, உங்கள் அம்மா பார்க்கும்போது நீ பார்க்க மாட்டியா? இல்லை பார்க்க மாட்டேன், என்னை படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்ருப்பாங்க, சத்தமாக வச்சு அவங்க பார்த்துட்ருப்பாங்க. சரி, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவன் எங்கேருந்து கற்றுக்கிட்ட? சீரியல் பார்க்கல, எங்கள் அம்மாட்டேன்னு கற்றுக்கிட்டேன். உங்கள் அம்மா அப்படி சொல்லுவாங்களா? ஆமாம். எங்கள் அப்பா ட்ரிங்க் பண்ணிட்டு வருவாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, எங்கள் அப்பா ட்ரிங்க் பண்ணிட்டு வருவாங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு வந்த உடனே எங்கள் அம்மா ஏதாவது காசு வேணும், அது வேணும், அதை கேட்டாக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ட்ரிங்க் பண்ணுறதுக்கு மட்டும் இருக்கா, நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் அப்படி வேஸ்ட் பண்ணுறீங்களா? அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அப்பா கார்பெண்டருங்க. அவர் சம்பாதிச்சதை அங்கேயே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு சரியாக கொடுக்க மாட்டார் போல் இருக்கு. அடிப்பார் போல் இருக்கு அம்மாவை. உடனே அம்மா அடிக்க வரும்பொழுது கத்தியை கையில் வச்சுட்டு, நான் செத்து போயிடுவேன், நாளைக்கு போலீஸ் வரும், வந்த உடனே லெட்டரை எழுதி வச்சிடுவேன், என்னுடைய கணவர் தான் என்னுடைய சாவுக்கு காரணம், என்னை டிப்ரெஸ் பண்ண வச்சுட்டாரு, நான் டிப்ரெஷன் போயிட்டேன், என்னை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டாரு, அதனால் உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான், நீங்கள் ஜெயிலில் தான் இருப்பீங்க, என் குழந்தைய எங்கள் வீட்டில் எல்லாம் காப்பாற்றிடுவாங்க, ஆனால் நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்கன்னு மிரட்டுவாங்க. உடனே காலில் விழுந்து அழுவார். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன மெசேஜ் கிடச்சிருக்கு பாருங்கள். யாராவது டார்ச்சர் பண்ணால், யாராவது சீன் போட்டால், யாராவது இன்சல்ட் பண்ணால், நாம் ஒரு சூயிசைட் நோட் போட்டு அவங்கள போலீஸில் கொடுத்துருவேன்னு பயமுறுத்தினா அவங்க பயந்து போய் என்ன ஒழுங்காக ட்ரீட் பண்ணுவாங்க. எங்கேருந்து இந்த லெசன் கற்றுக்கிட்டது? குழந்தைகள் நாம் என்ன செய்கிறோமோ அதை செய்கின்றன, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது. ஸோ நெவர் எவர் ஃபைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் சில்ட்ரன், நெவர் யூஸ் அப்யூசிவ் லாங்குவேஜ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் சில்ட்ரன், they will follow it. அப்புறம் அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டுட்டேன், அப்பா வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அம்மா வந்தாங்க,
அம்மாட்ட நிறைய கவுன்சிலிங் பண்ணி அமிச்சேன். முக்கால்வாசி நேரம் குழந்தைகளை கவுன்சிலிங் பண்ணுறதில்ல, பெற்றோர்கள் தான் கவுன்சிலிங் பண்ணுறேன். ஸோ பி கேர்ஃபுல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டெல் அதர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ about this incident and make parents treat their children well and make parents behave properly in front of their children. Bye.